Hey all, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 6 டேர்ம் 1 இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் 1 டைட்டில் சி டர்ட்டில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டீப்பாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு வீடியோவில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்ட் 1ஆக கன்சிடர் பண்ணுறேன், இதை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 டில் ஆல் த பார்ட்ஸ் கம்ப்ளீஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னோடய எல்லா பார்ட்ஸ் அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் இப்போது வார்ம் அப் செஷன் கொடுத்துருக்காங்க. வார்ம் அப்பில் நம்மளுக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா சீ டர்ட்டில்ஸ் தான். ஸோ இந்த சீ டர்ட்டில்ஸோட நிறைய வெரைட்டிஸ் நேமோட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது டர்ட்டில் மட்டும் தான், ரைட்? ஸோ இது வந்து அகெயின் சீலையும் இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் லேண்ட்லேயும் பார்க்கலாம். சரியா? இது பர்டிகுலராக சீல இருக்கிற டர்ட்டில்ஸை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட விங்ஸ் எல்லாமே ஒரு கில்ஸ் மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு எப்படி கில்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி டர்ட்டில்ஸ்க்கு இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக லேண்டில் இருக்கிற டர்ட்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் இருக்கும், உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்காது, ரைட்? லொஹர், ஆலிவ் ரிட்லி, லெதர்பேக், ஹாக்ஸ்பில், சி டர்ட்டில், க்ரீன். ஓகே, ஸோ இந்த 5 பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்திங் உங்களுக்கு கொஷின்ஸும் ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ சீன் டர்ட்டில்ஸ், வேர் டு தே லிவ்? ஸோ நீங்கள் டர்ட்டில்ஸ் பார்த்துருக்கீங்களா, அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட் டு யூ நோ அபவுட் டர்ட்டில்ஸ்? உங்களுக்கு டர்ட்டில்ஸை பற்றி என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சது அது லேண்டில் இருக்கும் அண்ட் வாட்டரில் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் எனக்கு டர்ட்டில்ஸ் தெரியும். அண்ட் அதோட ஹெட்டு உள்ளக்க போகும், அந்த ஷெல்குள்ளக்க ஏதாவது எனிமீஸ் அட்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. மற்ற டைமில் இட் ஃபோர்ஸ் இட்ஸ் ஹெட். ஓகே, தென் why do you think the turtles in the picture have names such as leatherback and horsebill? You have no idea, right? leatherback-னு இருக்கு, horsebill-னு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த நேம் அண்ட் இந்த நேம் வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியும். லைக் leatherback-னா ஷெல்ஃபுல்லாக லெதர் சம்திங் அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. க்ரீன் சீ டர்ட்டில்னா இட்ஸ் கலர் இஸ் க்ரீன், ஸோ க்ரீன் சீ டர்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னோட ஆன்சர். நான் இப்போ தான் சாப்டருக்குள்ளேயே போகிறேன், ரைட்? ஸோ உங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் செஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் அ tortoise in a zoo or in a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ நம்ம டாட்டாய்ஸ் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜூவில் பார்த்துருக்கலாம், இல்லை ரெப்டைல் பார்க் அப்படின்றது சில மெட்ரோ சிட்டிஸில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதோட ரிலேட்டிவ் மரைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு டாட்டாய்ஸ் அப்படின்றது மரைன் ரிலேட்டிவ். மரைன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபவுண்ட் இன் த சி. ஸோ சீல இருக்கிறதுக்கு பேர் தான் மரைன்னு சொல்கிறாங்க. ஸோ மரைன் ரிலேட்டிவ்னா உங்களுக்கு மரைனில் அது லிவ் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதோட ரிலேட்டிவ் யார்? சீ டர்ட்டில். டாட்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில்லாம் ஒரே ஃபேமிலி, சரியா? திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த சி. இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இல்லை, ஏன்னா இந்த டர்ட்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீல தான் இருக்கும். ஸோ லேண்டில் இருந்தால் தான் நம்மளால் அதை பார்க்க முடியும், அப்படி தானே? ஸோ அதனால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters. The olive ridley, horsebill, the green sea turtle, the loggerhead, and the leatherback. Okay, so 7 types of marine or sea turtles வந்து இருக்கு வேர்ல்டில். அவுட் ஆஃப் 7 நம்மக்கிட்ட என்ன இந்தியா கோஸ்டல் வாட்டர்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. இதில் ஸ்பீஷீஸ்னால் கீழே என்னென்னு கொடுத்துருக்காங்க. குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ்
ஸ்பீஷீஸ்னால் இப்போ ஹியூமன் ஒரு ஸ்பீஷீஸ், மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாமே இது எல்லாமே ஸ்பீஷீஸ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குரூப் காமன் ஃபீச்சர்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். சரியா? தென் கோஸ்டல்னு சொல்லியிருக்காங்களா. கோஸ்டல்னா ஓஷன் ஏரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சி, அதாவது கடல் ஓரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் கோஸ்டல். ஸோ கோஸ்டல் வாட்டர்ஸில் நம்மக்கிட்ட இந்தியாவில் எவ்வளோ கவர் ஆகுது? 5 out of 7. 7ல் 5 நம்மக்கிட்ட தான் இருக்கு. அந்த 5 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. Compared to most tortoise, sea turtles are huge. நம்ம பார்க்குற டார்டாய்ஸை விட sea turtles எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். ரைட்? ஹியூஜ்னா எனக்கு பெருசாக இருக்கும். Even the small species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. ஆலிவ் ரிட்லி தான் என்னது? ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ். சரியா? இருக்கிறதுலே சின்ன ஸ்பீஷீஸ்னால் அது ஆலிவ் ரிட்லி தான். ஸோ அதுவே ஃபுல்லாக க்ரோன் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிய டர்ட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா 35 kgs இருக்கும். ஓகே. த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம் ஆல் த லெதர்பேக் grows to length of 2.2 meter and each could weigh as much as 700 kg. ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் யார்? ஆலிவ் ரிட்லி. லார்ஜஸ்ட் யார்? லெதர் பேக். இந்த லெதர் பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா 2.2 மீட்டர் இருக்குமா. இதோட லென்த் வந்து கம்ப்ளீட்டாக 2.2 மீட்டர் இருக்குமா. ஓகே. அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குமா? 700 kgs வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Sea turtles live their life entirely in the ocean, but they still have a connection with land. ஸோ சீ டர்ட்டில்ஸ் நம்ம ஆஸ் த நேம் சஜஸ்ட் அது கம்ப்ளீட்டாக சீல இல்லை ஓஷன்ஸில் தான் இருக்க போகுது. பட் அதுக்கு லேண்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். எதுக்கு வருமா? எக்ஸ் லே பண்ணுறதுக்காக வரும். ஓகே. அஷோர்னா சீ ஷோர். சரியா? ஸோ சீலேருந்து ஷோருக்கு எதுக்கு வருது? லேண்டுக்கு எக்ஸ் லே பண்ணுறதுக்கு வருது. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. நம்மக்கிட்ட இருந்த 5 ஸ்பீஷீஸில் இந்த கொடுத்துருக்குற 5 ஸ்பீஷீஸில் ஒரு 4 ஸ்பீஷீஸ் ரொம்ப ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The olive ridley, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. ஸோ ஆலிவ் ரிட்லியை தவிர மீதி 4மே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. லைக் அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆனால் ஆலிவ் ரிட்லி அப்படி இல்லை, இப்போவுமே சீசன் டைம்ஸில் நம்மளால் அதோட எக் லேயிங் சீசன்ஸ் இருக்கும்ல, அந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டாய்ஸ். இது ட்ரூவா ஃபால்ஸா? இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா யூ ஹேவ் டு புட் டிக் அண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட்னா க்ராஸ் போகணும். டார்டாய்ஸை விட அது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் தான். ஏன் அப்படின்னா இங்கே கில்ஸ் இருக்கும், டார்டாய்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஃபிங்கர்ஸ் இருக்கும். ரைட்? டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். சி அனிமல்ஸ் ஆர் டர்ட்டில்ஸ்? எஸ், ஏன்னா அது சீல தான் லிவ் பண்ணும். There are 7 kinds of sea turtles in the world. True. Okay. So 7 types நம்ம பார்த்தோம்ல species. Then sea turtles are very small. Sea turtles எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஹியூஜாக இருக்கும். Right? Turtles comes ashore to lay eggs. Lay eggs. எக்ஸை லே பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது ஷோருக்கு வரும். True. Sea turtles come to rest on land. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சீ டர்ட்டில் எதுக்கு லேண்டுக்கு வருதா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இது ஃபால்ஸ். ஆலிவ் ரிட்லீஸ் ஆர் த ஒன்லி சீ டர்ட்டில்ஸ் சீன் ஆன் இந்தியன் ஷோஸ். ஸோ ஆலிவ் ரிட்லீஸ்னால் இப்போ கரண்ட்டாக நம்மளால் இந்தியன் சீ ஷோஸில் சீசன் டைமில் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி தான் அது லே பண்ணும். லைக் ஒரு மண்ணை தோண்டிட்டு இந்த இடத்துலேருந்து அதுக்கு எக்ஸ் லே ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு அந்த மண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது பாட்டு போயிடும். ரைட்? அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். அரிபடா. இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லீஸ் கம் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ். ஸோ இன் வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் ஆலிவ் ரிட்லீஸ்
eggs கிடைக்கும். However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada takes place. ஸோ அரிபடா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆலிவ் ரிட்லீஸ் அந்த இடத்துல எக்ஸ் லே பண்ணுறதுக்கு பேர் தான் அரிபடான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே நடக்குமா, வேர்ல்டில் 3 பிளேசஸில் தான் நடக்குமா. அதில் ஒன்று இந்தியாவில் ஒடிஷாவில் நடக்குது. ரைட். On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீச்சஸில் நைட் டைம்ஸில் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் தௌசண்ட்ஸில் ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து எக்ஸ் லே பண்ணிட்டு போகுமா. அதோட இமேஜ் தான் உங்களுக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே. செக்ஷன் 2 செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பர்சன்ஸ்க்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய்.